நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூரியனுடைய ஒளி கிரணங்கள் கிடையாத நேரமே கிடையாதுன்னு 24 மணி நேரமும் உண்டு. உன் கண்ணுக்கு இப்போ படுறது, உன் கண்ணுக்கு இப்போ படலை, அவ்வளவே. இப்போ இந்த இடத்துல பூகோளம் சுத்துறதுலேருந்து உன் கண்ணுக்கு படுறது, அதே லோகத்தினுடைய வேற பக்கத்தில் படாமல் இருக்கலாம். இப்போ ராத்திரியில் உன் கண்ணுக்கு படலை, அதே லோகத்தினுடைய வேறு பக்கத்தில் படும்னுட்டு இன்றைக்கி நாம் பார்த்துருக்கிற விஞ்ஞானத்தை 1000 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஆச்சரியமாக ராமானுஜருங்கிற வேதாந்தி எழுதி வச்சிருக்கார். அதனால் ராத்திரி வேளையிலையும் சூரிய கிரணம் உண்டு, பகல் வேளையிலையும் உண்டு. அவர் அதுக்கு சொல்கிறார், சூரியனுடைய ஒளி மட்டும் இல்லை. இப்போ வெளிச்சம் தெரியல வாஸ்தவம், ஆனால் அவருடைய கிரணம் இல்லைன்னால் துளி கூட லோகத்தில் உஷ்ணமே இருக்காது. அந்த உஷ்ணம் இல்லைன்னா நீ சில்லிட்டு பிராணனே போடுவனுக்கு. ஆகவே கண்டிப்பாக சூரிய கிரணம் இருக்கிறது, கவலைப்படாதே. ராத்திரியில் போனாலும் போகலாம், தட்சிணாயனத்தில் போனாலும் மோட்சம் உண்டு, எதில் போனாலும் முக்தி உண்டு. ஆனால் கர்மங்களை தொலைத்திருக்க வேண்டும். கர்மம் தொலைந்தால் மோட்சத்துக்கு போகலாம். இதில் இன்னும் சில பேர் கூட சொல்கிறாளோ இல்லையோ, இப்போ சுமங்கலியாக போனால் ஏற்றமுடையது, இல்லை சௌமங்கல்யம் இல்லை, கணவர் இல்லை, அப்படி போனால் ஏற்றம் இல்லாததுனால் இது எதை பற்றியும் சாஸ்திரம் சொல்லவே இல்லை. ஏன்னா அது பார்க்குறதெல்லாம் சுமங்கலி பார்க்க போகிறதா, அமங்கலி பார்க்க போகிறதா, தட்சிணாயனம் பார்க்க போகிறதா, உத்தராயணம் பார்க்க போகிறதா. ஆத்மா பரமாத்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறார், அவ்வளவுதான் இந்த சாஸ்திரம் அறிந்ததே தவிர இந்த விஷயத்தை நீங்கள் படிக்க படிக்க லோகத்தில் இருக்கிற பல வாதங்கள் எவ்வளவு சாமானிய விஷயம் தெரிஞ்சுப்படும். என்ன சாஸ்திரம் ரொம்ப உயர்ந்த கண்ணோட்டம் உடையது. நாமாது ஏதோ ஆண் பெண் மிருகம் மனிதன் தமிழகம் ஆந்திர பிரதேசம் கேரளம் எதான்னு பேசுகிறோம். இது எதுவுமே சாஸ்திரத்துக்கு தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆத்மா, தெரிந்ததெல்லாம் பரமாத்மா. இந்த ஜீவாத்மா கர்மங்களால் தவிக்கிறார், சத்தம் ரஜசு தமோ குணங்களுக்குள்ளே சிக்குண்டு இருக்கிறார். இந்த சரீரத்திலேருந்து வெளியில் வந்துவிடணும். அஸ்மாத்து சரீராத்து சமுத்தாய பரஞ்சோதிர் உபசம்பத்திய ஸ்வேனரூபேண அபினிஷ்பத்தியத்தேன்னு உபனிஷத் வாக்கியம். இந்த சரீரத்துக்குள்ளே கட்டுப்பட்டிருக்கிற வரைக்கும் ஆத்மாவை கர்மங்கள் மூடின்னு இருக்கு. சத்வம் ரஜசு தமசுங்கிற முக்குணங்கள் மூடின்னு இருக்கு. இந்த சரீரக்கட்டிலேருந்து வெளியில் வந்துடுறார். அப்போ புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபைத்தி, தான் சேர்த்து வச்சிருக்கிற பாபங்களையும் புண்ணியங்களையும் உதிர்க்கிறார். ஒரு குதிரை பெரிய பந்தயம் ஓடிட்டு வருமா, வந்த உடனே உடம்பு அப்படி சிலிர்த்துக்குமா, அதனுடைய தேவையில்லாத ரோமங்கள்லாம் உடனே கீழ் விழுந்துருமா. அதை போல் இந்த ஜீவன் ஒரு பிறவி சுற்றி ஓடி வந்த உடனே இனி நாம் பிறவி எடுக்க போகிறதில்லேன்னு சரணமாக பற்றினால் தன் உடம்பை சிலிர்க்கிறான். சிலிர்த்த வேகத்தில் அஸ்வ இவ ரோமானி விதூய விஹாய, ரெண்டையுமே விதூய, பாவத்தையும் புண்ணியத்தையும் உதிர்க்கிறான். உதிர்த்தவன் திரும்ப இங்கு இருப்பதில்லை, நீண்ட அர்ச்சிராதி மார்க்கத்திலேயே செல்கிறான். அதனால் இதுக்கு உத்தராயணம் தட்சிணாயணம் காத்துன்னு இருக்கணும். நாங்கள் எப்போ போனால் கிடைக்குமா, அப்போ போனால் கிடைக்குமா, கணவன் இழந்தவாள் கிடைக்கணுமா, இருக்கிறவாள் கிடைக்கணுமா, எந்த கவலையும் இல்லை. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், கர்மங்களை தொலைத்து சரணம்னு பெருமான் திருவடிகளை பற்றியிருந்து எல்லாத்த விட அங்கே போகணுங்கிற ஆசை இருந்து, அது ரொம்ப முக்கியம். அங்கே அடையணுங்கிற விருப்பம் இருந்தால் கொடுத்துருவார். அதுக்கு தகுதி என்ன? இப்போ மோட்சத்துக்கு போகிறதுக்கு என்ன தகுதி வேணும்னா விருப்பமே தகுதி. அந்த விருப்பம் வந்துடுத்துன்னா மற்ற அத்தனையும் தன்னடையே நடக்கும் இல்லையோ. அதனால் பீஷ்மாச்சாரியர் காத்துன்னு இருந்தாரேங்கிறதுக்காக பலரும் நாம தகைச்சு படப்படாது. நம்மளும் உத்தராயணத்துக்கு காத்துருந்தா தான் கிடைக்கும் போல் இருக்குன்னு. முதல்ல அவர் போன இடமே வேற, நம்ம ஆசைப்பட்டு போகிற இடமே வேற. அவர் போனது ஸ்வர்க்கம், நாம் ஆசைப்படுறது ரொம்ப உயரத்தில் இருக்கக்கூடிய வைகுந்தம். அங்கே போனால் தான் திரும்பி வரப்போகிறதில்லை. கீழே 8வது அத்தியாயத்தில் ஸ்லோகம் பார்த்தோமே, பிரம்மாவின் சத்தியலோகம் வரைக்கும் போனால் அர்ஜுனா திரும்ப வந்து விடுகிறான். துக்காலயம் அசாஸ்வதம், இது சாஸ்வதம் இல்லாத பூமி, துக்கத்துக்கு இருப்பிடம். போனவன் திரும்பி வந்துடுவார், ஆனால் வைகுந்தத்துக்கு போனால் தான் வரமாட்டான். இன்னொரு கதை பார்த்தோமே, விரீஹி திரௌணிக பர்வா, ஒரு துரோணத்தளவுக்கு நெல்லை ஒருத்தர் சேர்த்து சேர்த்து அமாவாசை பௌர்ணமியில் மட்டும் தானம் கொடுத்துட்டு சாப்பிட்டுருந்தார். துர்வாசர் 6 பருவ காலத்துக்கு வந்தார். அதுக்கப்புறம் தேவதூதர்கள்லாம் நல்ல ஹேமமயமான ஒரு ஸ்வர்ணத்தேரை கொண்டு வந்து நிறுத்தினா, அதில் அவர் ஏறமாட்டேன்னுட்டு சொர்க்கத்தில் என்ன நல்லதுன்னு கேட்டு எல்லா நல்லதும் சொன்னான். குறையே இல்லையான்னு இந்த சுவாமி திருப்பி கேட்டார். ஒரே ஒரு குறை, இதெல்லாம் நித்தியம் இல்லை, இது எப்போதும் இருக்குன்னு சொல்ல முடியாதுன்னு பதில் வந்தது. நான் வரலே போட்டு வாங்கணுட்டார். நித்தியம் இல்லாத இடத்துக்கு நான் வரவே இல்லை, இனிமே போகணும்னா நித்திய மண்டலத்தை தான் அடையணும் ஆச்சே. ரொம்ப வருஷம் அனித்தியத்தில் மாறி மாறி பார்த்துட்டோம், ஒன்றும் குறையில்லை. இப்போது எங்கெங்கே பார்க்கணுமோ பிறந்தாச்சு, எத்தத்தை பார்க்கணுமோ பார்த்துட்டோம். இனிமே அந்த பிறவியின்மையோட மோட்சம் போகிறதுக்கு ஆசைப்பட வேண்டும். இப்பேற்பட்ட பீஷ்மாச்சாரியருக்கு கிடைக்கல.
இப்போ நம்ம அடுத்த கவலை என்ன வந்துடும்னால், பீஷ்மர் பீஷ்மர்னு இவ்வளோ தூரம் மகாபாரதத்தில் எழுதி வச்சிருக்காரே, அவரே பரமோதம் போகலைங்கிறீரே, அப்போ நாங்கள்லாம் போவோமா? இது ஒரு கேள்வி. இந்த கேள்வி இன்னைக்கு இல்லை, 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீ பராசர பட்டர், கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர், அவரிடத்துல போய் எல்லாரும் கேட்குறா, ரொம்ப ரொம்ப பெரியவர்கள்லாம் அங்கே போகலையே, ஆனால் நாங்கள்லாம் என்னமோ இந்த பிறவி முடிஞ்சோடனே மோட்சம் போகிறோம் அப்படின்னு திருப்தியாக பெண்களோட பெண்கள் பேசின்னு இருக்கா, குழந்தைகளோட குழந்தைகள் பேசின்னு இருக்கா, வீட்டில் இருக்கிற ஸ்திரீகள்லாம் பேசுகிறா, வேலைக்கு போயிட்டு வரவாள்லாம் பேசுகிறா, எல்லாரும் மோட்சம் மோட்சங்கிறாளே, வசிஷ்டரே பேசினதா தெரியலையே, இதோ பீஷ்மர் போனதா தெரியலையே, நம்மாட்ட இருக்கிற சாமானியப்பட்டவர்கள்லாம் போயிடுமா? பட்டர் என்ன தெரியுமா அழகா சமாதானம் சொன்னார். நம்மளை அவர் பயப்படுத்தவே இல்லை. என்ன சொல்லியிருக்கணும்? அப்பேற்பட்டவர்களே போல என்ன பார்த்துங்க, நீங்களாம் போகவே போகிறதில்லை, இப்படி நம்மளை பயப்படுத்தியிருக்கணுமோ இல்லையோ? அவர் அப்படி சொல்லவே இல்லை. அப்படி சொல்லியிருந்தால் அது பெருமானுடைய விருப்பத்துக்கு மாறாக இருந்திருக்கும். அவர் ஆரோத்தர் வரணும்னு நினைக்கல, அனைவரும் வரணும்னு நினைக்கிறான். ஆனால் ஒன்றே ஒன்றுக்கு தான் பெருமான் சொணங்கி மதிப்பு கொடுக்கிறார். ஏதுனால் இவனுக்கு ஒரு சுவாதந்திரியம் கொடுத்துருக்கோம், ஞானம் கொடுத்துருக்கோம், அதை உபயோகப்படுத்தி இங்கே வரணும்னு அவன் ஆசைப்பட்டா தானே நான் கொடுப்பேன். அவரே ஆசைப்படலைன்னா நான் எப்படி அவனுக்கு கொடுப்பேன்? சின்ன குழந்தை ஒன்று, இப்போ தான் அது வயசு 2, பொம்மை வண்டி வாங்கி கொடுத்ததுன்னா, மாட்டு வண்டி வாங்கி கொடுத்தா கரகரகரான்னு ஓட்டுறது. அது 4 சக்கர வண்டின்னா சர்ன்னு பிடிச்சி இழுத்துன்னு இருக்கும். அது அங்கே இழுத்துன்னு இருக்கிறச்சு அப்பா பெரிய பணக்காரர், அதனால் 12-14 லட்சம் ரூபா கொடுத்து படகு மாதிரி ஒரு வண்டி, நிஜமாகவே ஓடுற வண்டி இருக்கேன், படகு மாதிரி ஒரு வண்டி வாங்கினது, சாவியே 10,000 ரூபா விலை. அந்த சாவியை கொண்டு வந்து குழந்தைகிட்ட கொடுத்து, என்ன நீ சாமானிய ஏழை வீட்டு குழந்தையான்னு, எவ்வளோ பணக்கார வீட்டு குழந்தை, இதை போல் கிருன்னுலாம் வண்டியை பிடிச்சி இழுத்துன்னு இருக்காதே, இந்தா அப்படின்னு சாவியை கொடுத்தால் குழந்தை வாங்கி இப்படி திருப்பி பார்க்கும், பார்த்துட்டு தூர தூக்கி போட்டுட்டு அதே வண்டி எடுத்து கருன்னு இழுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு தெரிஞ்சது அதுதான். அப்போ அதை போல் உடபடுற வண்டி பற்றியை வாங்கி கொடுத்தா தான் அது விளையாடுதுமே தவிர, அதுக்கு 12 லட்சம் ரூபாய்க்கு இப்போ காசு போட்டு வாங்கி கொடுத்தா அது விளையாடுமோ? ஆக யாருக்கு எதில் ஆசை இருக்கிறதோ அவர்களுக்கு கொடுத்தா தான் அது உபயோகப்படும். ஆசை இல்லாதவர்களுக்கோ இல்லை அந்த பொருளை அனுபவிக்கிற அளவுக்கு பக்குவம் அடையாதவர்களுக்கோ அந்த பொருளை கொடுத்துட்டால் அது அவர்களுக்கு உபயோகப்படுத்த தெரியாது, அதில் விருப்பமும் இருக்காது, அவமரியாதைப்படுத்திடுவார். இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் பெருமான் காத்துருக்கார். நீ ஆசைப்படு, உனக்கு வரணும்னு விருப்பம் இருந்தால் கேளு, கேட்டால் கொடுக்குறேன், கேட்ட உடனே கொடுத்துருவார். அதுவும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நிஜமாக நமக்கு ஆசை வந்து கேட்டோம்னு சொன்னால் காலம் தாழ்த்துறதே இல்லை. இதை நான் சொன்ன உடனே இங்கே இருக்கிறவாளுக்கு பல பேருக்கு என்ன தெரியுமோ கோணும், நான் கொஞ்சம் நாளாகவே கேட்டுன்னு இருக்கேனே சுவாமி, ஆனால் அப்படி ஒன்று அவர் கொடுத்துருதா தெரியலேன்னா அதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும் அவர் கொடுக்குற அளவுக்கு வேகமாக கேட்கலேன்னுட்டு. கேட்டிருந்தோம்னா கண்டிப்பாக கொடுத்துருப்பார். பிரஹ்லாதன் கூப்பிட்டதுக்கு வந்தாரே, நான் கூப்பிட்டா வருவாரானா? வர்ற அளவு கூப்பிடல. கஜேந்திரன் கூப்பிட்டதுக்கு ஓடி வந்தாரே, நான் கூப்பிட்டா வருவாரானா? கண்டிப்பாக வருவார், வரமாட்டார்னு சொல்லவே கூடாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம குழந்தைக்கு கஜேந்திர மோட்ச கதை சொல்கிறோம், தூங்க போகிறது. அப்போ சட்டுன்னு குழந்தை தூக்க கலக்கத்தில் நான் கூட்டாலும் அம்மா வருவரா அப்படின்னு கேட்டால் அந்த கலக்கத்தில் கூட நம்மெல்லாம் கூட்டா வருவரான்னு சொல்லிடக்கூடாது. சொன்னால் அந்த அடிமனசில் தப்பான எண்ணம் தான் பரவும். ஓஹோ, இது யாருக்கோ தான் கடவுள் போல் இருக்கு, நம்மக்கிட்டேருந்து ரொம்ப விலகி இருக்கான்னு தோணிடுமோ இல்லையோ, அந்த அறத்தூக்கத்தில் கேட்டாலும் கண்டிப்பாக வருவார், தூங்கு என்று தான் சொல்லணும். ஆனால் ஞாபகமாக மறுநாள் எழுந்திருந்து குழந்தை கேட்போம், வருவர்னு சொன்னீங்கன்னால் அது கஜேந்திரன் கூப்பிடுற அளவுக்கு கூப்பிடணும். முதல்ல நாம் முயற்சி பண்ணி அவன் அளவுக்கு பக்தியை வளர்த்துப்போம், அதை முதல்ல செய்வோம். அதுக்கப்புறம் கூப்பிட்டு பார்ப்போம், வரலைன்னா அப்புறம் பார்ப்போம். பிரஹ்லாதன் அளவுக்கு முதல்ல பக்தியை வளர்த்துப்போம். இப்போவும் சொல்கிறேன், அந்த பக்தி நம்ம இடத்துல வளர்ந்துடுத்துன்னா இப்போதும் வராமல் போக மாட்டார். அவர் அதுக்காக இருக்கார். அந்த பக்தன் கூப்பிட்டா வருவதற்குத்தான் அவர் இருக்கிறார், தவிர வரமாட்டாருங்கிற பேச்சுக்கே இடமில்லை. குழந்தைக்கு வெறுமை சமாதானப்படுத்துறதுக்காக இல்லை, உண்மையும் அதுதான். எப்பேற்பட்ட ரிஷியாக இருந்தாலும் ஒரே பதில் தான், கண்டிப்பாக கூப்பிட்டா வருவார். பரமாபதமாபன்னா மனசா சிந்தைய தரிம் சது நாகவர ஸ்ரீமான். அந்த நாகவரனான கஜேந்திரன் கூப்பிட்ட குரலுக்கு வந்தார். ஏன் துவாபர யுகத்தில் திரௌபதி கூப்பிட்ட குரலுக்கு வந்தார். நாம அந்த வேகத்தில் கேட்கல, இன்னும் அவ்வளோ விருப்பம் வரவில்லை. அதனால பீஷ்மாச்சாரியரே போலையே நாம் போகுமான்னு பயப்படுத்தியிருக்கணுமோ இல்லையா பட்டர், பராசர பட்டர் அந்த பிள்ளைக்கு பதில் சொன்னார். ஏன் தெரியுமோ, பீஷ்மர்லாம் போகிறதுக்கு கஷ்டப்பட்டார், நம்ம கண்டிப்பாக போவோம், நம்ம பேசின்னு இருக்கோம். இப்போ ஒருத்தர் இருக்கார், சன்னியாசி ஆகணும்னு ஆசைப்படுறாருன்னு வச்சுங்க. இப்போ நம்ம ஆட்டம் 6 பேர், ஒன்றும் இல்லை, அன்றைக்கி 2 வேஷ்டி இருக்குது, கொடியில் ஒரு வேஷ்டி இருக்குது, இவ்வளோதான் மொத்த சொத்து. இவர் சன்னியாசி ஆகணும்னா எத்தனை நாழி ஆகும்? 5 நிமிஷம். இருக்கிறதே 3 வேஷ்டி, முடிஞ்சால் 2 வேஷ்டியை தானம் கொடுத்துடலாம்.
இடுப்பில் ஒரே ஒரு வேஷ்டி வச்சுன்னுட்டு குளத்தில் தடால்னு போய் விழுந்து மேலே கையை தூக்கிண்டு எல்லாத்தையும் விட்டுவிட்டேன். 2 நிமிஷம் இருக்கிறது 2 வேஷ்டின்னா எல்லாத்தையும் விடுறதுக்கு எத்தனை நாழி ஆக போகிறது? இப்போ அதே ஒருத்தர் பெரிய தொழிலதிபராக இருந்து அவர்கிட்ட ஒரு 100 கோடி ரூபாய் பணம் இருந்து அவர்கிட்ட ஒரு 10,000 பேர் வேலை பார்க்குறதா இருந்து அவருக்கு எங்கெங்கேயோ வீடு வாசல் பங்களா அது இதெல்லாம் இருந்து இவர் சன்னியாசம் வாங்கிக்கணும்னு நினச்சாருன்னு வச்சுங்க, அவர் அதை கொண்டு நிறுத்துறதுக்கே 2 வருஷம் ஆகும். இது மொத்தத்தையும் பார்த்து அவாவாளுக்கு திட்டத்தெல்லாம் கொடுத்து சொத்தெல்லாத்தையும் பிரித்து கொடுத்து அதில் வர்ற வம்பு தும்பெல்லாம் சமாளித்து கடன்காரன்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு கடன் எல்லாத்தையும் வாங்கினது எத்தனை பாடு. இது இத்தனையும் பார்த்து ஒத்தொத்தருக்கும் சரிப்படுத்திட்டு இப்போ நான் வரட்டுமா அப்படின்னு அவர் சன்னியாசியாலான்னு சிந்திக்கிறதுக்குள்ள என்னாகும், இந்த 2 வருஷம் இவர் ஏதேதோ பண்ணத்தில் வேற 4 சேர்ந்துடும். அதெல்லாத்தையும் விடுறதுக்கு அப்புறம் 6 மாதம் ஆகும். அந்த 6 மாதத்தை விடுறதுக்குள்ளே இன்னும் 4 சேர்ந்துடும். இந்த மின் விசிறி சுற்றின்னு இருக்கு பாருங்க, சட்டுன்னு நிறுத்தினோடனே நிற்குமாண்ணா, அது தானாக எத்தனை நாள் சுற்றணுமோ சுற்றிவிட்டு தானே நிற்கும். அதே சின்ன விசிறி கையில் ஏதானு வச்சுருக்கிறது பாருங்கள், அது நிறுத்தினா பட்டுன்னு படும். அதே போல் கையில் ஒன்றும் இல்லாதவர்கள் விடணும்னா உடனே விட்டுடலாம். ஆனால் நிறையா பிடிச்சுட்டு இருக்கிறவா விடுறதே ரொம்ப நேரமாகும் இல்லையோ. இதை சொல்லிவிட்டு பட்டர் சாதித்தாராம், பீஷ்மர் ரொம்ப பெரியவர், அவர் மொத்தத்தையும் விட்டால் தான் மோட்சம் போக முடியும், விட முடியலே போலே. எங்கிட்டையும் உங்ககிட்டையும் என்ன இருக்குது இப்போ விடுறதுக்கு, இப்போவே விட்டால் இப்போவே போயிடலான்னு விட்டாரு. அதனால தான் நாங்கள் சுலபமாக போவோன்னு எதிர்பார்க்கவே தவிர பீஷ்மருக்கு 1000 பொறுப்பு, தாப்பனார் பெரியவர், கங்கா மாதா பெரியவோ, அவருக்கு இருக்கிற அகங்காரம், அவருக்கு இருக்கிற வீரம், அவருக்கு இத்தனையும் தாண்டி அவர் வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்புறதுன்னா கொஞ்சமா? நமக்கு ஒன்றுமே இல்லையே இப்போ விடுறதுக்கு. இப்போ கண்ணன் சொன்னார் சர்வதர்மான் பரித்தியஜ்ய, அது ஒன்று தான் கீதையில் நம்ம பண்ணியிருக்கிறது. எல்லா தர்மங்களையும் விட்டுடுன்னு கண்ணன் சாதிச்சாலும் இல்லையோ. முதல்ல 2வது அத்தியாயத்திலே நிறைய உபதேசம் பண்ணார். அமானித்வம் அதம் பித்தம் அஹிம்சா க்ஷாந்தி ரார்ஜவம் ஆச்சாரிய உபாசனம் சௌச்சம் ஒன்றும் முடியல. கண்ணன் சொன்னத்தில் ஒரு 1/2 துணுக்காவது நம்ம பண்ணணும் சுவாமி. 700 ஸ்லோகத்தில் எதானும் பண்ணலாமான்னால் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கிறது ஒன்று, சர்வ தர்ம பரித்தியாகம். அதை கண்ணன் சொல்லிட்டார். எல்லா தர்மங்களையும் விட்டுடு என்னையே பற்றுனால். அதனால் தர்மங்களை விடுறது ரொம்ப சுலபம், நம்ம பிடிச்சிருக்கிறதே கொஞ்சம். ஆனால் பீஷ்மர் விடுறது சுலபமா, துரோணர் விடுறது சுலபமா? எவ்வளவு ஆபத்து. அதனால் அவர்கள் போலேங்கிறதுக்காக பயப்பட வேண்டாம். விருப்பம் நமக்கு இருந்து குறைச்சலாக பிடிச்சிருந்தோம்னா அப்போவே விடலாம், அப்போதே போகலாம். எப்பவுமே பொட்டி சின்னதாக வச்சுன்னு ஒரு உள்ளோட தங்கிட்டு இருக்கா பாருங்க, அவளை எங்கே கிளம்புனாலும் உடனே கிளம்பிடுவா. ஆனால் 1000 பாத்திரம் பண்டம் இது அது எல்லாத்தையும் வீடு முழுக்க வச்சுட்டு இருக்க முடியல. அவள் எல்லாரையும் கிளம்புங்கிறதுக்குள்ளே போரும் நட ஏன் சொன்னோன்னு ஆயிடும். அப்படி இல்லையே, கையில் இவ்வளவு தான் பொட்டி, அதையே தலைகாணியாக வச்சுக்க போகிறார். உள்ள 2 புஸ்தகம் இருக்குது, ஒரு வேட்டி கொடி ஒரு வேட்டி இடுப்பு அப்படின்னு இப்போ கிளம்பிவிடுவோம் இல்லையோ. அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப மெலீஸாக இருந்தோம்னா எப்போ வேணால் கிளம்பிடலாம். பீஷ்மர் அப்படி இல்லையே, அவருக்கு எத்தனை பொறுப்புன்னு வச்சுருந்தார். ஆனால் அதெல்லாம் அவர் பொறுப்பே இல்லை. அவர் பண்ண ஒரே தப்பு, எத்தனை தர்ம சிந்தனை இருந்தாலும் இது நம்ம பொறுப்பு இல்லைன்னு அவர் மறந்து போயிட்டார். ஆத்மாவுக்கு பொறுப்பு மோட்சம் போகிறது தான் பொறுப்பே தவிர உலக இயல்பிலே போய் படுகொழியில் விழுவது பொறுப்பு அல்ல. அந்த உயர்ந்தது அப்பேற்பட்டவருக்கும் புரியல பாருங்க, நாம் கூட புரிஞ்சுட்டு மோட்சத்துக்கு போயிடலாம். அதனால் பீஷ்மருடைய கதையிலேருந்து சில சந்தேகங்கள் எல்லாம் வரும். பீஷ்மர் சொர்க்கம் போனார், அப்போ நம்ப போகலாமா? அவர் உத்தராயணத்துக்கு காத்திருந்தார், நானும் காத்துருக்கணுமா? அப்போ தட்சிணாயனத்தில் போயிட்டாலோ அமங்கலியா போயிட்டாலோ மோட்சம் உண்டா கிடையாதா? சிறு வயசில் போயிட்டாங்கிறாளே ஏதானு பாப்பத்தினால போயிட்டாளா? விபத்தில் போயிட்டாங்கிறாளே அதனால ஏதானு பாப்பமா மோட்சம் கிடையாதா? அதுக்கு தான் சொன்னேன், மரணத்தின் வகை கொண்டு முக்தி முடிவு செய்யப்படுவதில்லை. வாழ்ந்தபோது எப்படி கர்மத்தை சொல்லிச்சிருக்கோம், பகவானிடத்தில் சரணாதி பண்ணியிருக்கமாங்கிறத வச்சு தான் முக்தியை தவிர வாழ்ந்தபோது செய்ததை வைத்து தான் முக்தி. மரணம் எப்படி ஏற்படுறதுங்கிறது வெறும் வியாஜம். அழகிய மணவாள பெருமாள் நாயனார் வடக்கு திருவேதி பிள்ளையினுடைய 2வது திருக்குமார் அந்த சுவாமி சாதிக்கிறார், ஜீவாத்மா மரணமடைந்து மோட்சமடைகிறார்னால் அது பெரும் கல்யாணம்னு எழுதியிருக்காரு. இது வரைக்கும் அவன் பிறந்து பிறந்து துக்கப்படுறது தான் மரணம். ஆனால் அவன் எப்போ பெருமானுடைய திருவடிகளை அடைகிறானோ பெருமான் இவனை கல்யாணம் பண்ணி கூட்டின்னு போகிறாராம். திருமந்திரங்கிற தாலிச்சரடை கட்டித்தான் ஜீவாத்மாவை திருமணம் புரிஞ்சுன்னு போகிறாராம். திருமந்திரம்னு 8 எழுத்து மந்திரம் சொல்கிறவே நமோ நாராயணாய. அந்த திருமந்திரத்தை வித்யை தாயாக பெற்று பாலும் அமுதுமான திருமால் திருநாமத்தாலே வளர்த்த தஞ்சமாகிய தந்தை ஆச்சாரியன் திருமந்திரத்தை உபதேசிக்கிறார். ஆச்சாரியன் அந்த தாலிக்கொடி எடுத்து பெருமாள் கையில் கொடுப்பறான். அந்த தாலிச்சரட்டை பெருமாள் தான் ஜீவாத்மாவுடைய கழுத்தில் கட்டுறாராம். அவரை கட்டி கல்யாணம் பண்ணிட்டு புக்ககத்துக்கு கூட்டின்னு போகிறாராம். பிறந்தகங்கிறது ஜீவாத்மாவுக்கு இந்த சம்சார பூமி. புக்ககம் புக்க வீடு இருக்கோ இல்லையோ, புக்ககத்துக்கு போகிறதுங்கிறது தான் வைகுந்தத்துக்கு போகிறது. அப்போ புக்ககத்துக்கு போகிறச்சே ஒரு பொண்ணு எவ்வளவு ஆனந்தமாக புறப்பட்டு போவளோ அதை போல் போகணும். அப்போ பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் அழறாளேன்னா, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறச்சே கூட இருக்கிறவாள் இல்லையா?
அதுதான் புறப்பட்டு போகிறச்சே பக்கத்தில் இருந்துக்கவாள்லாம் அழுதுன்னு இருக்கா. இப்போ இது எப்படி அழுகையோ அது அப்படித்தான் அழுகை, அவசியம் இல்லை. உண்மையாக பார்த்தா அந்த அழுக ஆனந்தம் தானே. பொண்ணு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போகிறான்னு ஆனந்தமாக தானே ஒரு தாயார் அழப்போறா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பொண்ணு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போகிறான்னு ஆனந்தமாக தானே ஒரு தாயார் அழப்போறா. இது சொன்ன உடனே ஒருத்தருங்கிட்ட வந்து கேட்டார். ஒரு உபன்யாசத்தில் சொல்லியிருந்தேன், சுவாமி அப்படின்னா நான் நிஜமாக மரணம் அடைஞ்சு போனதை கண்டு ஆனந்தமாக இவள்லாம் அழறிங்கிறீரா? ஒருவேளை எனக்கே இந்த சந்தேகம் இருந்தது, நீர் இதை சொன்னதுலேருந்து இப்போ சந்தேகம் வலுத்துப்படுது. இவன் ஒருத்தரும் உண்மையாகவே அழலை சுவாமி, நான் போவேனா பார்த்துட்டு இருக்கான் போல் இருக்குன்னா நிச்சயமாக நடக்கும். நாம் யாருக்கும் பாரமாக இருந்தோம்னா அப்படித்தான் நடக்கும், மற்றொருக்கருக்கு பிடிக்காதவர்களாக இருந்தோம்னா அப்படித்தான் இருக்கும். இருக்கும் காலம் குறைவு. அந்த காலத்துக்குள்ளே பக்தி பண்ணுறதுக்கு நாம் ஒதுக்கிற காலம் அதை விட குறைவு. ஆசையை வளர்த்துறதுக்கு காலமே வைக்கலை. இருக்கிற காலத்தில் பொன் போல பாதுகாத்து மற்ற எதுலேயும் நம்முடைய புத்தியை செலுத்திடாமல் அவன் 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 எப்போது 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 அதற்குரியது அந்த பெருமான் முகம் மலர்றதுக்கு என்ன பண்ண போகிறோம் என்பதை தினப்படி நினைத்த அந்த கர்மங்களை ஈடுபட்டிருந்தோம்னால் உலக கர்மங்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இதே பீஷ்மாச்சாரியருக்கு இத்தனை தொல்லைகள் வந்தே இருக்காது. எப்போ அவர் நடவடிக்கை எடுத்திருக்கணும்? கண்ணான்னு கூப்பிட்டால் இனிமே அவளை நான் ரட்சிப்பேன் என்று ஒரு உறுதி மட்டும் அவர் எடுத்திருந்தார்னால் கண்ணன் அப்பவே அவர் மோட்சத்துக்கு அழைச்சின்னு போயிருப்பார். ஆனால் அந்த பெரும் வாய்ப்பை விட்டுட்டாரோ இல்லையோ, என்னமோ கௌரவர்கள் விசித்திர வீரியன் சித்ராங்கதன், அதுக்கு மேலே சந்தனு மகாராஜா அவா தாப்பனாரிவா எத்தையோ அவர் ஞாபகம் வச்சுட்டாரே தவிர இது அத்தனை ஒரு வியாஜம், நாடகத்தில் இருக்கும் கைப்பொம்மகள் போலேங்கிறத மறந்தார். அது எப்பேற்பட்டவருக்கு மறக்கலாம், எவ்வளவு சாமானியப்பட்டவர்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். நாம் சாமானியப்பட்டவர்கள் நினச்சி பயந்துட வேண்டாம். பீஷ்மருக்கே அந்த ஞானம் இல்லையே, நமக்கு இருக்குமானால் அதுக்கு தான் சொன்னேன், மோர் விற்கிறவனுக்கு அந்த ஞானம் இருந்து மோட்சம் போயிட்டான், நாவல் பழம் விற்கிறவளுக்கு அந்த ஞானம் இருந்து மோட்சம் போயிட்டான், ஒரு இடைப்பெண் கண்ணனுடைய குழலோசை கேட்டு அந்த ஞானம் வந்து மோட்சம் போயிட்டான். அப்போ ரெண்டுத்துக்கும் இப்போ எடுத்துக்காட்டுருக்கோம் இல்லையோ, எப்பேற்பட்டவர் அடையலைங்கிறதுக்கும் பீஷ்மர் துரோணர் எடுத்துக்காட்டு, எவ்வளவு சாமானியப்பட்டவர்கள் அடைஞ்சுட்டார்கள்ங்கிறதுக்கு இவர்கள் எடுத்துக்காட்டு. அதனால் ஒரு பக்கத்தை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், மற்றொரு பக்கத்தை பார்த்து தான் தெளிவடையணும். அந்த சாமானியர்களுக்குள்ள நாம் இருக்கலாமே, நம்ம ஒன்றும் நிச்சயமாக நம்ம பீஷ்ம துரோணர் இல்லையே, நம்ம சாமானியர்கள் தாங்கிறது நமக்கும் தெரியறது இல்லையோ. இப்போ பீஷ்மர் விட வேண்டிய அளவுக்கு நாம் எதானே சேர்த்து வச்சுருக்கோமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதோ சின்ன பாசம் அந்த வலைக்குள்ளே இருக்கும், பொண்ணே பிள்ளையே அப்பாவே அம்மாவே மாமனாரே மாமியாரே அப்படின்னு கொஞ்ச நாள் ஓடும், அதெல்லாம் தானே புரிஞ்சு போடும். நாள்பட ஓ இவர்களுக்காக ரொம்ப நாள் உழைச்சிருக்கோம், ஆத்மாவனுடைய உன்னதி தேடணும்னு புரியாமல் போடுமா? அது புரிஞ்சு கொடுத்துன்னா கூட இருக்கிற உறவுக்காரா தப்பாக நினச்சிக்கவும் கூடாது, அதுவும் முக்கியம். என்ன இவர் எதுக்கும் பண்டுகொள்ளாமல் சில பேர் பரமபக்தால் ஆகிடுவா, அவ்வாட்டுக்கு ஏதோ கோவிந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணிருப்பா, புஸ்தகங்களை வாசிப்பா, நித்திய அனுஷ்டானத்தை பண்ணுவா. இவர்களை பார்த்தா கொஞ்சம் கூட இருக்கிற உறவுக்காரர்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இது என்ன இவர் தனியோ நம்மோட சேர்றதில்லையோ அப்படின்னு கொஞ்சம் இகழ்ச்சி பரிகாசமாக தான் பேசுவா. அந்த பரிகாசத்தை நமக்கு கொடுக்கப்பட்ட நற்சான்றிதழாக வச்சுக்க வேண்டியதான், அவ்வளோதான் இதுக்கு வழியே தவிர அவர்கள் அப்படி வச்சாள்னா அபாகவதன் நம்மளை பாகவதன்னு சொன்னால் நல்லது தானே. யாரோ பக்தி இன்னும் வளராதவா, அதுக்குன்னு அவர்களை பார்த்து நம்ம கோவிச்சுக்கவும் கூடாது. நாமும் நேற்றுக்கு அந்த நிலைமையில தானே இருந்தோம். இன்றைக்கி ஒருத்தர் பக்தி இல்லாமல் இருக்கார், நமக்கு கொஞ்சம் பக்தி தெரிஞ்சு ஏதோ கோவில் அப்படி இப்படின்னு போயிட்டு வரோம்னுட்டா அவர்களை பார்த்து கேவலமாக நம்ம பார்க்கக்கூடாது, தப்பாக பேசவும் கூடாது. நானும் நேற்றுக்கு அந்த நிலையில தான் இருந்தேன், நாளைக்கு இப்போ வந்திருக்கிற நிலை அவருக்கும் பெருமாள் கொடுத்துட்டு வரும் இல்லையோ, மேலும் அவனும் தன்னை வந்து அடையணும்னு தான் பகவான் ஆசைப்படுறாரே தவிர நான் மட்டும் அவர்கிட்ட வரணும் இன்னொருத்தர் வரக்கூடாதுன்னு அவர் நினைக்க போகிறதே இல்லையே. அப்புறம் நம்ம அங்கே போனப்புறம் பெருமாள் என்ன தெரியுமோ கேட்பார், உன் எதிர்த்து வீட்டில் ஒருத்தர் இருந்தாரே அவரும் பக்தி உன்னை பார்த்து ஏதோ பண்ணிட்டு இருந்தாரேண்ணா, நான் பார்த்து அவரை தள்ளி விட்டு வந்துட்டேன் இப்படின்னு போய் சொன்னால் என்ன ஆகுப்போ? ஒருத்தரை வரச்சே அழைச்சின்னு வருவியா, வரேன்னு சொன்னவரை தள்ளி விட்டுட்டு வருவியா? கீழே இருக்கிற மொத்த பேர் இங்கே இருக்கணும்னா நம்முடைய ஆசை, என் பக்தன்னு பேர் வச்சுன்னு அது உனக்கு தெரியாதான்னு கேட்டால் அங்கு போய் பதிலின்றி திகைப்போம். அதனால் இங்கே இருச்சே நம்ம பக்தி நம்ம விருப்பத்தையும் வளர்த்துக்கணும், நம்மால் ஆன வரைக்கும் மற்ற பேருடைய விருப்பத்தையும் வளர்க்கணும். ஒரு ஜீவனை முமுக்ஷு ஆக்கிட்டோம்னால் மோட்சத்தில் அவனுக்கு ஆசைப்பட்டவனை ஆக்கிவிட்டா அதை போல பெருமானுக்கு இருக்கிற ஆனந்தம் மற்றொன்று கிடையாது. நல்ல காரியம் பண்ணாய், அவர்களுக்கு மோட்சத்தில் விருப்பத்தை ஏற்படுத்தினாய். ஆழ்வாரே பாசுரத்தில் சாதிக்கிறார், நின்கண் வேட்கை எழுவிப்பன், உன்னிடத்தில் வேட்கை உன்னை அடையணுங்கிற ஆர்வத்தை நான் மக்கள்கிட்ட எல்லாம் ஏற்படுத்த போகிறேன். இவன் ஏன் கோவிலுக்கு வரமாட்டேங்கிறா, ஏன் உபன்யாசத்துக்கு வரமாட்டேங்கிறான்னு வெயிறோம் பாருங்க. அப்படி செய்யவே செய்யாதீங்க. இவ கோவிலுக்கு வரல உபன்யாசத்துக்கு வரலன்னா
அடிப்படை காரணம் என்ன? ஏன் சுவாமி நாம சங்கீர்த்தனமே பண்ண மாட்டேங்கிறா, கோவில்களுக்கெல்லாம் போகிறதில்லை, ஒன்றும் பக்தியே இல்லைன்னால் காரணம் இருக்கே, ஈடுபாடு இல்லை. பகவானிடத்துல விருப்பம், அவர் ஆர்னு தெரிஞ்சுக்கிறது, நான் பிறந்திருக்கிறது வைகுந்தம் போகணுங்கிற அறிவு, அந்த வேட்கை இல்லை, அந்த ஆர்வம் இல்லை. அந்த ஆர்வத்தை உருவாக்கத்தான் நாம் முயற்சி எடுக்கணுமே தவிர, நீ வாவான்னு வெறும கோவிலுக்கு கொண்டு தான் வரமாட்டா. ஏன்னா கோவிலுக்கு வருவதில் அடிப்படையில் அவனுக்கு பக்தியும் ஆர்வம் இருக்கணும். இருந்தால் நம்ம கூப்பிட வேண்டாம், தானே வந்துடுவோம். இப்போ 2 வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி நம்ம நண்பன் ஒருத்தர் வந்தே இருக்க மாட்டார். ஒரு நாள் வாய், ராமர் என்னமா எழுதிருக்கார், எத்தனை பேர் வந்து சேவிக்கிறா, அந்த ஏகாதசி சேவிச்சானா உனக்கு எவ்வளவு நல்லது தெரியுமோ. இதிலெல்லாம் எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை. இருக்கிற 15 நாளைக்குள்ள ஏதோ ஒரு 11ஆவது நாள் இதில் என்னமோ ஏகாதசின்னு வச்சுக்கிறேன், இதுக்கு வைகுண்ட ஏகாதசியா, இது மார்கழி மாதமா, எனக்கும் நம்பிக்கை இல்லைன்னா நீ நம்பவே வேண்டாம்ப்பா. எனக்காக ஒரு தரமாய், நான் உனக்கு நண்பன் தானே, என்ன நம்பலாம் இல்லையோ, ஒரு தரம் வான்னு நம்ம வலுக்கட்டாயமாக கூட்டின்னு வருவோம். அவன் வேண்டா வெறுப்பா இழுத்துன்னு வரணும். இழுத்துன்னு வந்துட்டு முன்னாடி நிறுத்தி வச்சுட்டு சேவிச்சுட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே நான் கிடுகிடுன்னு சேவிச்சுட்டு வந்துட்டேன், என் கூட வந்தவனை காணும். ஓஹோ இவன் எங்கேயோ உள்ளே வராத போயிட்டான் போல் இருக்கு, நம்ம கைப்பிடிச்சி இழுத்துன்னு வந்தவன் எங்கே போயிட்டானோன்னு பார்த்தா பிரதட்சணமாக வந்து திரும்ப திரும்ப தேடுறேன். இவன் முன்னாடி நின்றுட்டு இருந்தவன் அவளோட சண்டையை போட்டுருக்கான், போன்னு பிடிச்சி தள்ளுறான், அங்கேயே நின்றுட்டான். திரும்பி போய் ஏது உன்னை கூட்டின்னு வந்து வரலையாண்ணா, எனக்கு ஒன்றும் வர தோணலையா, நீ திரும்பி போனான். நாமே புறப்பட்டு வந்துட்டோம், இவனுக்கு என்னன்னு அப்போ தான் நமக்கு தோணும். அன்னைக்கு போய் வெளியில் வந்த உடனே கேட்குறான், வாஸ்தவம் தான், ரொம்ப அழகாகத்தான் அந்த பெருமாள் எழுதிருந்திருக்கார், இத்தனை நாள் நான் விட்டுட்டேன், போனால் போகிறது, இத்தனை நாள் விட்டுட்டு இனிமே விடாதே அப்படின்னு அவனிடத்தில் எடுத்து சொல்லிவிட்டால், மறுநாள்லேருந்து நம்ம போகிறோமோ இல்லையோ அவன் வந்து நிற்கிறான். அடுத்த வைகுண்ட ஏகாதசிக்கு 10 நாள் முன்னாடியிலேருந்து நீ வரியா நான் போயிட்டு வரட்டுமான்றான். அடுத்த வைகுண்ட ஏகாதசி இருந்தது, கோவிலில் கைங்கரியமே அவனுக்கு தான், யாரை பார்த்தாலும் அவன் பேரை தான் சொல்லிட்டு இருக்கா. நம்ம யோசிப்போம், 2 வருஷத்துக்கு முன்னாடி இவன் எப்படி வந்தான் நம்மோடே, நம்ம தான் வலுக்கட்டாயமாக கூட்டின்னு வந்தோம், இன்றைக்கி இப்படி ஆகிட்டேனால். இப்படித்தான் நம்மில் முக்காவாசிப்பே ஆயிருக்கிறது. இதில் எந்த குறையும் இல்லை. பெருமாள் இதை தப்பே சொல்கிறதில்லை. எப்படி வந்தால் எல்லாரும் இப்போ வசிஷ்டாச்சாரியராக மகாஜானியெல்லாம் வரணும்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை, நடக்கவும் நடக்காது. வசிஷ்டர் போல வேதத்தை கற்று விஸ்வாமித்திரரை போல பிரம்ம ரிஷியாரத்துக்கு பட்டம் வாங்கி அப்படி இருக்கிறவா தான் எங்கிட்ட பக்தனா வரணும்னு இருந்தால் வரப்போவதில்லை, ஆள் கிடைக்க போவதில்லை. அதனால எப்படி வேணா வரலாம், ஒரு வைராக்கியத்தினால வரலாம், யாரோ ஏமாத்தி விட்டாளேங்கிறதுக்காக வரலாம். இந்த வழியில வந்தியேன்னு பெருமாள் கேட்கவே மாட்டார். எந்த வழியில வேணவா, வந்தாயா என்பது மட்டும்தான் அவருக்கு ஆசை. அதனால சொர்க்க பிராப்திங்கிறது வேற, உத்தராயணத்துக்கு காத்துருக்கிறது வேற. அது கண்டு நம்மிடையே நிறைய கேள்விகள் பிறந்துடக்கூடாது, அதெல்லாம் நமக்கு அவசியமே இல்லை இப்போ.